இப்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், உங்களுக்கு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான். என்ன நினைக்கிறீங்க? எங்க நினைச்சீங்களா கட்டாயம் உதவி வருமானு நினைச்சீங்களா? ஏன்டா நாங்க 30,000 தந்து விட்டு போனோம். நாங்க இப்ப அதோட மட்டும் நிக்காம ஒரு வீட்டுக்கான உதவி சொல்ல போனா, ஒரு வீடு கட்டுறன்னு சொன்னா தெரியும். இப்ப அத்திவாரம், இப்ப நீங்க அத்திவாரத்தை பாத்தீங்க, அதுல நாங்க ஒரு வீடு ஒன்று கட்டி இருப்போம். அப்ப எத்தனை லட்சம் தேவைப்படும் தெரியும் நிறைய பேருக்கு. இப்ப இந்த பக்கெட்டுக்குலாம் இருக்கு அந்த லெனின் அண்ணன் அனுப்பின காசு ரூபாய் 2 லட்சம். முதற்கட்டமா 2 லட்சம் ரூபாய் அவர் அனுப்பியிருந்தாரு. கட்டட வேலையை ஆரம்பிங்கண்டு. இதை நீங்க வாங்க அவடத்து போவோம். ஓகேங்க. இப்ப நீங்க பின்னால பார்க்கலாம், அத்திவாரம் போட்டுக்கிறாங்க. பொதுவா அந்த வீடு கட்டுறா அத்திவாரத்துக்கு தண்ணி கூட செலவு எடுக்கிறது. ஆனா இங்க அத்திவாரம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் செலவு வந்து குறையும். அப்ப நாங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்னா, கல் என்னென்ன உடனடியா இப்ப வந்து நாங்க அப்ப தேவையான சாமான்களை வாங்க போறோம். அடுத்தது வந்து என்ன, கல் வாங்கணும், புளோக்கல் 1000 புளோக்கல் சொன்னார். அடுத்த மண்ணு வாங்கணும், சீமெந்து பாக்கெட் 10 வாங்க போறோம். அடுத்தது இந்த என்ன 5 கல் ஒரு லோடு டெக்டரால வாங்க போறோம். இப்ப ஒரு கட்டம் இதான் முதற்கட்டம். அடுத்த கட்டத்துக்கு அந்த அண்ணன் பணம் அனுப்புவாரு. அதுக்கு பிறகு நாங்க அந்த வேலையை செய்வோம். இப்ப முதற்கட்டமா இந்த வேலையை செய்துட்டு சொல்ல போனா ஒரு 4 நாள் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து 4 நாள் முடியும். 4 நாள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்து பார்த்துட்டு அதை நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்துவோம். நீங்க பார்க்கலாம். அது பெரிய ஒரு உதவி. என்னடா இவ்வளவு காலம் வந்து என்னால முடியாததை வந்து எங்களோட தமிழ் உறவுகள் வந்து அதை எங்களுக்காக வந்து அது செய்யறேன்டக்குள்ள அது எப்படி சொல்றேன்னு தெரியாது. அது இல்லைன்ற ஒரு சந்தோஷமானது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற தங்க நகர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எல்லாரும் பார்த்துருந்தீங்க. காலையில இருந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு காலையில இருந்த அண்ணனுக்கு உதவி தேவைன்னு நான் போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. அதில் தன்னோட மகளும் பேசியிருந்தாங்க. அந்த மகளுக்கு வீடு ஒன்று தேவைப்படுது. உண்மையிலேயே உணவுக்கு அடுத்தது ஒரு என்ன இல்லிடம் தானே தேவை. ரொம்பவே கஷ்டம் அந்த ஒரு கொட்டிலுக்குள்ள இருக்கிறது, ரொம்பவே கஷ்டம் தானே. இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஒரு மாடி வீட்டில தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வயசு பிள்ளை அந்த கொட்டியில் இருக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அப்போ நான் என்னோட சேனல் மூலமாக நான் தெரியப்படுத்தினேன். நான் ரொம்பவே ஆதரவு தந்திருந்தீங்க நிறைய பேர் பார்த்து. ஆனால் வந்து நிறைய சவால்களுக்கு மத்தியில தான் இப்போ உதவி கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் உதவி கிடைச்சிருக்கு. என்ன உதவி என்று இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லப்போனா அதுல முக்கியத்துவமா நான் சொன்னது வீட்டுக்கான உதவி தான் கிடைச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சொல்லும் போது, வீட்டுக்கான உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது. ஆனா நிறைய சவால்களுக்கு மத்தியில தான் இந்த உதவியை இப்ப அவங்களுக்கு நான் கொண்டு சேர்க்க போறேன். ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டோம்னா இப்ப நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க. அப்ப ஆனா வந்து சொல்லுவாங்க, சொல்லப்போனா நிறைய பேர் விசாரிப்பாங்க, ஆனா அந்த உதவி செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. மேலும் சொல்லப்போனா அது அப்ப நான் இப்ப ஹெல்பிங் வீடியோ போடுறேன். அப்ப நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்வாங்க. அதுல சில பேர் இப்ப அவங்களோட சிச்சுவேஷனுக்கும் பொருத்தமாய் தானே. இப்ப நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் ஒரு வசதி இருந்தா தானே. இப்ப வீட்டுக்கான உதவின்னு சொன்னா ஒரு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். அப்ப அவங்களையும் குறை சொல்லல, அவங்களால முடியும்னு தானே செய்வாங்க. அப்ப அவங்க என்னோட கேட்டாங்க. அப்ப கேட்டுட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப நிறைய டீட்டெயில்ஸ் என்ன எப்படி செய்யலாம் தம்பி, வீட்டுக்கு எவ்வளவு தேவைப்படும் எல்லாம் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன். ஆனா எவ்வளவு பேரும் கேட்டும் கூட ஒரு அண்ணன் தான் முன் வந்தாரு. உண்மையிலே அண்ணன் இந்த உதவி மட்டுமில்லை, என் மூலமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த போஷணி குறைபாடு உள்ள அந்த பிள்ளைக்கு கூட மாதம் மாதம் ஹெல்ப் பண்றாரு. லெனின் அண்ணன் ரொம்பவே நன்றி அண்ணன். ஏன்னு சொன்னா சொல்லப்போனா அவங்க கூட பேச மாட்டாரு. அந்த அண்ணன் கூட பேச மாட்டாரு. ஆனா கரெக்டான டைம்ல பணம்லாம் அனுப்பி செஞ்சு கொடுத்துட்டு நீங்க வீடியோ போடுங்க தம்பி, நான் அதை பாக்குறேன்னு சொல்லுவாரு. ரொம்பவே நன்றி அண்ணன். இப்ப எப்படி அந்த வேலை திட்டத்தை நாங்க எப்படி செய்ய போறோம்னு நீங்க தொடர்ச்ச பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு வீட்டுக்கான உதவின்னு சொன்னா அப்ப உடனே செய்து முடிக்கல தானே. இப்ப ஒரு நாளோ 2 நாள் 3 நாள்ல முடிக்கல. ஒரு சொல்ல போனா ஒரு கொஞ்ச நாட்கள் தேவைப்படும். அதனால இப்ப நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம். அதை எப்படி பிளான் நீங்க பார்த்து உங்களோட கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் இப்ப ஒரு சந்தேகத்தோட இருப்பீங்க, ஒரு வீட்டுக்கான உதவி எப்படி செய்து கொடுக்கலாம் என்று. ஆனா ஒரு தீர்வு ஒன்று இருக்கு. இப்ப ஒரே தரத்துல செய்யல தானே. ஒரே தரத்துல ஒரு பெரிய பணத்தொகை அனுப்பி செய்ய முடியாத ஒரு நிலையில நிறைய பேர் இருப்பீங்க.
ஆனா செய்து முடிக்கலாம். அதை நீங்க எப்படி இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. ஓகேங்க. சொல்ல போனா இந்த வாகனேரி வீடியோல நான் ஒரு விஷயத்த நான் குறிப்பிட்டிருந்தேன். தங்க நகருக்கு ஒரு அக்கா அவங்களோட அனுமதி இல்லாம வீடியோ எடுத்தேன்னு நான் தெரியப்படுத்தினேன். நான் ரொம்பவே அது ஒரு சரியில்லை தானே. அப்ப அதுக்கு பிறகு அந்த அக்கா இவங்களோட தொடர்பு கொள்ளையும் இல்லையா? அவ கேட்டிருக்கிறாவு, என்னத்துக்கு அந்த யூடியூப் போடு என்கிட்ட நீங்க மாட்டி விட்டுருக்கீங்க. இதை மாட்டி விட்டுறது ஒன்றும் இல்லை தானே. அப்ப அதான் நான் கேட்கறது. இப்ப எனக்கு தெரியாம ஒரு ரகசியமா அது ஹெல்ப் பண்ண முன்பாராங்கன்னு சொன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்குத்தானே. இப்ப என்னட்ட கேட்டாங்கன்னு சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுங்க தானே சொல்லுவேன். அவங்களுக்கு பண்ணக்கூடாது. இப்ப நான் முன்னிட்டு தான் செய்வேன்னு சொல்ல மாட்டேன் தானே. எனக்கு தெரியாம அவங்க ஹெல்ப் பண்ண பார்த்தாங்க. அது ஒரு அந்த வீடியோல நான் தெளிவா விளங்கப்படுத்தின சில விஷயங்களை. ஓகேங்க. ஓகே, போயிட்டு அவங்களோட பேசுவோம். ஓகே தானே. இப்ப நான் திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்துருக்கிறேன். ரொம்பவே ஒரு நீண்ட பயணம் தானே. எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மணித்தியால பைக் பயணம் கழிச்சுதான் வந்திருக்கிறேன். ஓகே, இப்ப அவங்களோட வீட்டை பாருங்க. வீடுன்னு சொன்னா அவரோட வீடு இல்லை, நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கல்லு வீடுன்னு கட்ட போறோம். இங்க பாருங்க, இது அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஓலையும் சேர்த்து அடுத்த தகர கொட்டில். நான் தான் சொன்னேன். இப்ப அதுல உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. அப்ப அதை நீங்க கிளீன் பண்ணி வைங்க. என்ன அந்த கொட்டியில நீங்க அப்புறப்படுத்துங்க, அதுல வீடு கட்டுவோம். அப்ப சொன்ன மாதிரியே அண்ணன் செஞ்சிருக்கிறார். அண்ணன் கால் வலிக்கு இருக்கிறீங்க. ஓகே, இப்ப சொன்ன மாதிரி அண்ணன் அதுல இருந்த கூடாரத்தை கொட்டில நீங்க மாத்திட்டாரு. தற்காலிகமா இதுல இருக்கலாம் தானே. தற்காலிகமா இதுல இருக்கலாம். என்ன இப்ப மழை கால மண்டத்தால இப்ப இதுல எல்லாம் ஊரும் தண்ணி அந்த பக்கம் இருந்து பரவி வரும். அதுக்காகத்தான் நான் அந்த பவுண்டேஷனுக்கு மேல கட்டினா நேரத்தோட ஒரு கட்டுல. இப்ப நீங்க அதை பிரிங்க, உங்களுக்குரிய வீட்டுக்குரிய உதவி வந்திருக்குன்னு சொன்ன நீங்க அதை கேட்டோன்னா சந்தோஷம். ஒரு நாளைக்குள்ள இந்த கொட்டியில அடிச்சு முடிக்கணும் வேண்டி ஆர்வத்தோட இருந்து இதை அடிச்சு முடிக்காது. ஏன்னா வீட்டுக்கான உதவி தானே இந்த வீடியோல கேட்டிருந்தீங்க. அப்ப உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. நம்ம எப்படி செய்வோம் என்று இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன் நிறைய பேருக்கு. ஏன்னு சொன்னா வாகனங்கள் இது ஒரு பெரிய ரோட் தானே. கல்லெல்லாம் போகுது, கட்டடம் கட்டுறாங்களா? கட்டடம் கட்ட போறாங்க. சத்தமா இருக்கு. ஓகே, எனக்கும் மேலே சந்தோஷமா இருக்கு. என்னோட சொன்னா இப்ப ரொம்பவே ஒரு ஒரு கவலையா இருந்த ஒரு வீடியோ தான் அது. நாங்க நிறைய இடங்களுக்கு போறோம். அப்பாதான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க சில காரணங்களால. ஆனா அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க. அம்மா ஒரு தனிப்பட்ட முறையில போனாலும் பரவாயில்ல, இப்ப மகளுக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிருக்காங்க தானே. ஒரு வீடுன்றது முக்கியம். பொம்பளை புள்ள ஒன்று இருக்கா, இப்ப தன்னை மகள் வாழட்டும் என்று அவங்க ஒரு வாழ்க்கையை தேடினாலும் ஒரு வாழ்க்கை கொடுக்காம அது கொஞ்சம் கவலையா இருந்தது. சரி, இப்போ உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. ஆனா சும்மா கிடைக்கல உண்மையிலே. ஏன்னா இப்ப நிறைய பேர் சாதாரணமா எல்லாம் நாங்க இப்ப செயற்படல. இப்ப எவ்வளவு பிரச்சனை. இப்ப நீங்களும் சொன்னீங்க உங்களோட ஒரு பிரச்சனையும் வந்தது. நீங்களே சொல்லுங்களேன். நான் அந்த சொல்லிட்டேன். இப்ப நீங்க உங்களோட வயல சொன்னா கொஞ்சம் சொன்னா தம்பி டிக்டாக் இதுல யூடியூப்ல போட்டுட்டு போனது. அதுக்கு பிற்பாடு 3 நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு அக்காவும் ஒரு பிள்ளையும் வந்தாங்க. நாங்க இதை செய்து தரோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் மாறி கேட்டேன், அந்த தம்பிக்கு தெரிஞ்சா வந்தீங்கன்னு கேட்க, இந்த தம்பி தெரியும் ஆனா அவங்க சொல்லி வரையில நாங்க வந்திருக்கோம். இப்படி சுவிஸ்ல ஒரு அண்ணன் அவங்களோட நேரடியா பேசணுமா எங்களோட அனுமதி இல்லாம உள்ளுக்குள்ள போயிட்டு வீடியோலாம் ஆன் பண்ணி அப்ப எங்களுக்குள்ள உள்ள கட்டில இருந்தது. இப்ப உள்ளுக்குள்ள எல்லாம் இது பண்ணி இதெல்லாம் அவங்க சமைக்கிற பண்றேன்னு சொல்ல, இப்ப எனக்கு டவுட்ல திருப்பி மாதிரி அவங்களோட நம்பரை நான் கேட்டு அவங்களோட பேரையும் கேட்டு அவங்களோட பேர் பவானியன்னு ஒரு சொன்னவங்க. அதை எடுத்துட்டு நாங்க போயிடுறோம் வந்தாங்க. ஒரு இதுவும் இல்லை, போயிட்டாங்க. ஆட்டோவில் வந்தவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. எங்களை தேடி அந்த யூடியூப் போட்டோ எடுத்துட்டு பஸ்ல வந்தா கண்டுபிடிக்கலாம். ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோவில் தேடி வந்தோம். பாருங்களேன். இப்ப அதானே இப்ப உதவி செஞ்சாங்களா? ஒரு உதவியும் இல்ல. புள்ள சொன்னால் அந்த அண்ணனாக்கள் சாப்பாட்டுக்குரிய இதாக தந்தாங்க. இவங்க அப்படியே பார்த்தா இவங்க பாக்குள்ள கூட ஒரு 1000 ரூபாய் காசு கொண்டு வந்துற இல்ல. அதான் புள்ள சொல்லிட்டு அந்த அண்ணாக்கள் நமக்கு சாப்பாட்டுக்குரிய தொகையை தந்துட்டு போனாங்கப்பா. இவங்க வந்தாங்க, மலை உள்ள வந்தாங்க. இவங்கள எனக்கு டவுட்டா இருக்கப்பா, உடனே அந்த அண்ணாக்கு எடுத்து சொல்லுங்க என்று சொல்லி புள்ள சொன்னார். அப்ப நான் அதுதானே எனக்கு தெரியாம உதவி செய்ய போறாங்கன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்குதானே. ஓகே ஓகே. இப்ப எல்லா மனிதர்களும் இருக்காங்க தானே. ஏன்னா எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க. இப்ப நீங்க கஷ்டப்படுறதுக்காக உங்களை என்ன
ஒரு சில பேர் வந்து நல்ல மனசு உள்ளாக்கள் இருக்காங்க. ம். சில பேர் வந்து அவங்க அப்படியே தான் இருக்கட்டும், சில பேருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம். அப்ப எதிர்ப்பும் பெறும், நன்மையும் பெறும். ம். இப்ப இதெல்லாம் தாண்டி நீங்க எங்களுக்காக இந்த உதவியில கொண்டுட்டு ஓடி வரீங்கண்டா அது உண்மையிலேயே பெரிய ஒரு விசலாக்கியம். இப்ப நாங்க எதுக்காக எடுக்கிறோம், உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக நாங்க வீடியோ எடுக்கிறோம். இப்ப நான் சொல்றதுதான், இப்ப எங்கள் மூலமா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஒரு கூட பிறந்த ஒரு உறவா தான் நாங்களும் பாக்குறோம். நாங்க வீடியோ எடுக்கிற எல்லாரையும். இப்ப சொல்ல போனா உங்களுக்கு வீட்டு உதவி இப்ப நம்ம விடுவோமே, இப்ப இது சந்தோஷமான வீடியோ. இப்ப நிறைய பேருக்கு விளங்கும். இப்ப என்னோட சேனல் பாக்குறக்கு விளங்கும். இப்ப என்ன பிரச்சனை நடந்தேன் அதை திருப்பி அதே பேசி தேவையில்ல. இப்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், உங்களுக்கு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான். என்ன நினைக்கிறீங்க? எங்க நினைச்சீங்களா கட்டாயம் உதவி வருமானு நினைச்சீங்களா? ஏன்டா இப்ப நாங்க 30,000 தந்து விட்டு போனோம். நாங்க இப்ப அதோட மட்டும் நிக்காம ஒரு வீட்டுக்கான உதவி சொல்ல போனா, ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னா தெரியும். இப்ப அத்திவாரம், இப்ப நீங்க அத்திவாரத்தை பாத்தீங்க, அதுல நாங்க ஒரு வீடு ஒன்று கட்டி எழுப்ப போறோம். அப்ப எத்தனை லட்சம் தேவைப்படும் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனா வந்து நம்ம அந்த உதவியை நம்ம படிப்படியா செய்யப்படுறோம். சொல்ல போனா இப்ப நிறைய பேருக்கு அதுதான் ஒரு தயக்கமா இருக்கும். இப்ப வீட்டுக்கான உதவி வேண்டா ஒரே தரத்துல ஒரு 8 லட்சமோ அல்லது 6 லட்சமோ அனுப்பி வீடு கட்டணும் நிறைய பேர் தயக்கத்துல இருப்பீங்க. அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்க தேவையில்லை, விலங்குதானே. ஏன்னு சொன்னா இப்ப இந்த அண்ணன் கூட அவர் ஒரு படிப்படியா செய்யப்படுறாரு. இப்ப ஆரம்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அனுப்பி இருந்தாரு. 2 லட்சம் ரூபாய் அனுப்பி இப்ப கல்லு கட்டி நம்ம கட்டடத்தை எழுப்போம். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப், மத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அப்படித்தானே ஒரே தரத்துல பணம் அனுப்பி ஃபுல்லா ஒரே தரத்துல முடிக்க தேவையில்ல, படிப்படியா அப்படி செய்து முடிக்கலாம். இப்ப சொல்ல போனா அந்த அண்ணன் இப்ப 2 லட்சம் ரூபாய் முதற்கட்டமா அனுப்பியிருக்கிறாரு. அவர் ஒரு கிழமைக்கு பிறவோ அல்லது 2 கிழமைக்கு பிறவோ மிச்ச காசு அனுப்புவாரு. அதுக்கு பிறகு அந்த பணத்தை வச்சு நம்ம இன்னொரு வேலையை முடிப்போம். அதுக்கு பிறகு இப்ப சொல்ல போனாதானே அதுக்கு பிறகு என்னென்ன தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கலாம். இப்ப சொல்ல போனாதானே இப்ப இந்த அண்ணனும் கூட இப்ப அவங்க வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு காசு வருது. நான் குறிப்பிடுறதா, நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப அதை உணரணும். நம்மளும் இப்ப அப்ப உதவி நம்ம வாங்குறோம்னு சொன்னா, இந்த வீடுக்கான உதவின்னு சொன்னா சும்மா வரல, அவங்களோட உழைப்பால வருது. சொல்ல போனா நான் இப்படி அதை ரொம்பவே நன்றி. நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்ப இலங்கையில இருக்கிற இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற தமிழர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களோட உழைப்பை நம்மளுக்கு அனுப்புறாங்க. அதை நம்ம ஒரு சாதாரணமா எடுக்க கூடாது. ஒரு பணம் உழைக்கிறேன்னு சொன்னா கஷ்டம் பண்றது அந்த அவங்க பெரிய நாட்டுல தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் சின்ன காசு நம்ம நினைக்க கூடாது. இது உண்மையில ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. என்னன்னு சொன்னா ஒரு வார்த்தைகள் இல்ல, அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப இன்னொரு அக்காவும் சொன்னாங்க, இப்ப இது மட்டும் இல்ல தானே, இப்ப நான் நிறைய உதவி திட்டங்களும் செய்யறேன்னா அப்ப படிச்சு கொண்டே அவங்க வேலைக்கு போறாங்க. ஒரு படிச்சு கொண்டே அவங்களோட செலவு அவங்களே பாக்குறாங்க. அப்படித்தானே நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, வாழ்றாங்க. இப்ப நம்ம இப்ப இங்க இருக்கிற கொண்டு படிக்கக்குள்ள வேலை செய்யற கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க அப்படி இல்ல, பார்ட் டைமா படிச்சு கொண்டு பார்ட் டைமா வேலையும் செய்யறாங்க. அப்ப எவ்வளவு பாருங்களேன். அப்ப அந்த பணத்துல மிச்சப்படுத்தி நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த லெடினனுக்கும் ரொம்பவே நன்றி. சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்களேன், இப்ப உங்களுக்கு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா இப்ப இந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கு அந்த லெனின் அனுப்பின காசு ரூபாய் 2 லட்சம். முதற்கட்டமா 2 லட்சம் ரூபாய் அவர் அனுப்பியிருந்தாரு. கட்டட வேலையை ஆரம்பிங்கண்டு. இதை நீங்க வாங்க அவடத்த போவோம். ஓகே, இப்ப நீங்க பாக்கலாம். இதுல அண்ணன் ஏற்கனவே அத்திவாரம் போட்டிருந்த நீங்க எத்தனை வருஷம் 10 வருஷமா? 10 வருஷத்துக்கு 10 வருஷம். இதுலதான் நாங்க ஒரு கட்டடம் கட்டி எழுப்ப போறோம். பார்த்தா தெரியும், அது 10க்கு 10 ரூம். 10க்கு 10 ரூம், 2 ரூமும் ஒரு பெரிய ஒரு ஹோலும், கிச்சன் இதுல இல்ல. அப்ப நாங்க அங்கால ஒரு கிச்சன் ஒன்று இறக்க போறோம் ஒரு சீட்டால. அதை நீங்க கட்டி முடிச்சதுக்கு பிறகு பார்க்கலாம் எப்படி என்று. ஓகே, இப்ப சுவிஸ்ல இருக்கிற லெடின் அண்ணன் இப்ப முதற்கட்டமா 2 லட்சம் அனுப்பியிருக்கிறாரு. இப்ப இன்றைக்கு நாங்க இப்பயே வாங்கலாம் தானே அண்ணன்? இப்ப நாங்க இதுக்கு பிறகு போகணும். நாங்களும் தூரம் தானே வாரம். ஆனா பக்கத்திலேயே எல்லாம் எடுக்கலாம். எல்லாம் எங்களோட ஏரியாவுக்குள்ள இருக்கு. உங்களோட ஏரியாவுக்குள்ளே இருக்கு. மண் மாத்திரம் தான் கொஞ்சம் ஒரு தூரம் இருந்து அது நாளைக்கு காலையில வந்து.
மண் அவர் இப்ப வந்து மேசன் வந்து ஓ அத சொல்லி இப்ப நாங்க மேசன் இந்த ஒரு மேசன் தான் இந்த ஊர் அண்ணனுக்கு பழக்கமான மேசன்ட்டு ஓ ஆடியஸ் அவர் மேசன் அவன் இருக்கிறாரா அந்த அண்ணனோட நான் கதைச்சினாங்க எல்லாம் பக்கத்துல எடுக்கலாம் அப்ப நாளைக்கு நாங்க வேலையை ஆரம்பிக்க போறோம் விளங்குதானே இப்ப நாளைக்கு நாங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு நம்ம ஒரு கட்டமா செய்வோம் ஒரு வீடு தானே உங்களுக்கும் விளங்கும் அப்ப ஒரு கட்டமா நம்ம செய்வோம் அப்ப இந்த மாரிக்கு வந்து நீங்க அப்படியான வீட்டுல இருக்கிறத ஒரு கல்லு வீட்டுல இருக்கலாம் பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு எத்தனை நாளைய கனவு வேண்டாம் என்னால இயலாதது உங்க மூலமா அந்த உறவுகளுக்கு போய் அந்த உறவுகள் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு முன்னேற்றமா கொண்டு வராங்கன்னா அது பெரிய ஒரு இது அதுதான் நான் அந்த இடத்துல சொன்னேன் பெரிய ஒரு விஷயம் ரொம்பவே நன்றி லெனின் அண்ணனுக்கு சுவிஸ்ல இருக்கிற ஓகேங்க இப்ப நீங்க பின்னால பாக்கலாம் அத்திவாரம் போட்டுக்கிறாங்க பொதுவா அந்த வீடு கட்டுறா அத்திவாரத்துக்கு தண்ணி கூட செலவு எடுக்கிறது ஆனா இங்க அத்திவாரம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் செலவு வந்து குறையும் அப்ப நாங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்னா கல்லு ஏன்னா உடனடியா இப்ப வந்து நாங்க அப்ப தேவையான சாமான்களை வாங்க போறோம் அடுத்தது வந்து என்ன கல்லு வாங்கணும் புளோக்கல் 1000 புளோக்கல் சொன்னார் அடுத்த மண்ணு வாங்கணும் சீமெந்து பாக்கெட் 10 வாங்க போறோம் அடுத்தது இந்த என்ன 5 கல் ஒரு லோடு டிராக்டரால வாங்க போறோம் இப்ப ஒரு கட்டம் இதான் முதற் கட்டம் அடுத்த கட்டத்துக்கு அந்த அண்ணன் பணம் அனுப்புவாரு அதுக்கு பிறகு நாங்க அந்த வேலையை செய்வோம் இப்ப முதற்கட்டமா இந்த வேலையை செய்துட்டு சொல்ல போனா ஒரு 4 நாள் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து 4 நாள் முடியும் ஓ 4 நாள் எல்லாம் முடிஞ்சிடும் அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்து பார்த்துட்டு அதை நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்துவோம் நீங்க பார்க்கலாம் என்னோட சொன்னா இப்ப இந்த வீடோட நோக்கம் அதுதான் நிறைய பேர் தயக்கத்துல இருப்பாங்க இப்ப அண்ணனுக்கு வீடு கிடைச்சிது அண்ணனுக்கும் சரி மகளுக்கு தானே போக போகுது மகளுக்கு வீடு கிடைச்சிது இன்னும் கிடைக்காதா இப்ப நான் வீடியோ போட்டாக்களுக்கும் இன்னும் கிடைக்காதாக்களுக்கு தானே அப்ப இந்த விஷயத்த நான் சொன்னா ஒரு புரிதல் ஒன்று வரும் நிறைய பேருக்கு இப்ப படிப்படியாவும் செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று வரும் தானே அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்த நான் குறிப்பிடுறேன் மேலும் நல்லது தானே ஒரு வீட்டுக்கான உதவின்னு சொன்னா படிப்படியா செய்தா அவங்களோட சார்பாக பணம் அனுப்புற சார்பாகவும் அவங்களும் என்ன சொல்ற ஒரு பெரிய ஒரு பணத்தொகை உடனடியாக எல்லாருக்கும் வந்து பிரச்சனை வாரதானே இந்த பணம் அப்ப இது நல்ல உண்மையிலேயே அப்ப தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க ஆனா வந்து கட்டாயம் இவங்களுக்கு வீடு கிடைக்கணும் நானும் ஆசைப்பட்டேன் நான் அதனால கிடைச்சிருக்கு ஒரு நம்பிக்கை தானே எல்லாம் இப்ப நான் நம்பிக்கையில இருந்து நான் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைக்கணும் என்னோட சொன்னா எப்படி என்ன ஒரு அம்மா விட்டுட்டு போயிருக்கிறாங்க அதான் நான் யோசிச்சேன் நான் என்ன ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவங்க விட்டுட்டு போயிருக்கலாமேன்னு யோசிச்சேன் நான் அப்போ உங்களோட வீடியோ போட்டோ நான் வளமையா கேட்கறது இப்ப நீங்க வீடியோல பேசினீங்க சில விஷயங்கள் அப்ப அந்த வீடியோ பார்த்து சில பேர் ஏதாச்சும் கேட்டாங்களா உங்கள்ட்ட இல்ல நான் அப்படி ஒன்னும் கேட்கலையா அப்ப நீங்க ஊர்ல ஃபேமஸ் ஆனாலும் இல்லையா அப்ப ஃபேமஸ் ஆனா கேட்டா கேட்கிற போல எங்கேயும் போறலையா இல்ல நான் வீட்டை விட்டு போறல வீட்டு கிளம்புறல அடுத்து அவர் நாங்க மாமி வீட்டை தான் போறது மாமி வீட்டு அந்த கடை பகுதிகளுக்கு போக கடையில கேட்டேன் கடையில கேட்டதா மறைய கூட சொல்லுங்க என்ன கேட்ட கடையில கேட்டவங்க யாரு உங்களோட வீட்டை வந்து வீடியோ எடுத்தேன்னு சொல்லி நான் சொன்னா டிக்டாக் போடுற அந்த மட்டைகளை பண்ணாங்க வந்து வீடியோ எடுத்தவங்கன்னு சொல்லி என்ன எதுவும் உதவி திட்டங்கள் செஞ்சவங்களான்னு சொல்லி கேட்டவங்க நான் சொன்னா வீட்டு திட்டம் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே 30,000 காசு தந்தவங்க சாப்பாட்டு செலவுக்குன்னு சொல்லி திரும்ப வருவாங்களாம் வீட்டு திட்டத்தோட அந்த இதோட வருவாங்களாம் என்று சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல தான் இவ்வளவு காலம் வீடு இல்லாம இருந்த நீங்க அந்த அண்ணாங்களால உதவி கிடைக்குதுன்னு சொன்னா அது பெரிய இதுதானேன்னு சொல்லி கேட்டாங்க அப்படி கேட்டாங்கல்ல சொன்னாங்க என்ன ஓகே அப்ப வீடு கட்டி கொடுத்தது பிறகு நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க இப்படி எனக்கு தொழிலும் இல்லாதவங்களும் இப்படி இருக்க தேடி வந்து இது பண்றேன்னு சொன்னா அது கடவுள்ற ஒரு செயல் தான் அதுதான் கட்டாயமா இப்ப நாங்க எல்லா வீடியோலும் சொல்றதுதான் கட்டாயமா இருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்சது என்ன தெரியப்படுத்துவோம் அதன் மூலமா உதவி கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படித்தானே சிலாக்கள் வந்து அப்போ இப்படித்தான் நிறைய வீடியோஸ் நாங்க எடுக்கிறோம் அதுல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள் கூட அந்த உதவி திட்டத்தை தடுக்க பார்ப்பாங்க அந்த கதையில நாங்க கேட்க மாட்டோம் தானே எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் எவ்வளவு விஷயங்கள் தெரியுமன்றதால தானே நாங்க இப்படி செயற்படு கொண்டிருக்கிறோம் ஒருவங்க வந்து இந்த புறாமையில கூட சொல்லுவாங்க அப்ப அதை நாங்க கேட்டு உங்களுக்கு செய்ய போறதை நாங்க செய்ய விட மாட்டோம் பொதுவா சொல்றேன் உங்களுக்கு இல்ல பொதுவா நான் சொல்றேன் ஓகேங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு
விளங்கிட்டு தானே இந்த வீடியோட நோக்கம் அதுதான். நாங்க படிப்படியா இந்த வேலை திட்டத்தை முடிக்க போறோம். முதற்கட்டம் கட்டிடம் கட்ட போறோம். அதுக்கு பிறகு மத்த வீட்டுக்கான தெரியும் தானே, அதுக்கு பிறகு அந்த கோபிசம் எல்லாம் போடணும். நாங்க சீட்டு போடுவோம், சீட் போட்டு அடுத்தது இதுல முக்கியமா கோதி போடணும். கிச்சன் ஒன்று வேணும். அப்ப இந்த இடத்துல கிச்சன் ஒன்று வரும். அப்ப நாங்க அதெல்லாம் கட்டிட்டு தெளிவா காட்டுறோம். ஓகே, ஏதாச்சும் சொல்லணுமான்னு? அப்படியே இது கட்டமா எங்களுக்கு இந்த வீட்டுக்குரிய தொகையை அனுப்புன கட்டமாண்டா ரொம்ப நாளும் எடுக்காது. கட்டமாண்டா பணம் வந்து கட்டமா வரும். ஒன்று ஒரு வேலை செய்து முடிச்சதுக்கு பிறகு மற்ற வேலை செய்யறதுக்கு அந்த பணம் அனுப்புவாரு. அதுதான் அதே பெரிய ஒரு உதவி. என்னடா இவ்வளவு காலம் வந்து என்னால முடியாததை வந்து எங்களோட தமிழ் உறவுகள் வந்து அதை எங்களுக்காக வந்து அது செய்யறண்டக்குள்ள அது எப்படி சொல்றேன்னு தெரியாது. அது இல்லைன்ற ஒரு சந்தோஷமானது. இப்ப என்னால வந்து செய்ய இயலாதுதான். உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை. என்னடா தொழில் வளங்கள் அப்படி இப்படியான இளைஞர் நேரத்தோட நான் காய்க்கிறேன் தானே. இப்ப இப்படி வாரவே எவ்வளவு பெரிய உதவி. இப்ப உங்களால எங்களோட புள்ள வந்து நாளைக்கு சந்தோஷமா இன்னார் செய்தன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கு ஒரு வாழ்க்கண்டு வந்தா வீடு கேட்கறாங்க, அது கேட்கறாங்க, இது கேட்கறாங்க. இன்றைக்கு இவங்களால எங்களுக்கு ஒரு வீடு வருதுன்னா எங்களை பிள்ளைக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, ஓகே, சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓகே, இப்போ நான் சில விஷயங்களை பேசிட்டு இந்த வீடியோ முடிப்போம். சொன்ன மாதிரி தான் இதுக்கு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சதுக்கு பிறகு சாமான்களை வாங்குறதுக்கு நாங்கள் பணத்தை கொடுப்போம். அப்போ இப்போ நான் பொறுப்பு நின்று செய்ய போகிறேன். அப்போ எந்த கையாலேயே நான் செய்து முடிப்பேன் அந்த வேலையை சரியான முறையில். ஓகேங்க, இப்போ அண்ணனோட சில விஷயங்கள் பேசினோம். ரொம்பவே நன்றி லெனின் அண்ணனுக்கு, ரொம்பவே நன்றி. சுவிஸில் இருக்கிறேன். என்னோட சொன்னால் உதவி செய்ய முன் வந்துருக்கிறாரு. பெரிய விஷயம். ஒரு வீட்டுக்கான உதவி ஒரு தனிநபர் செய்யறன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ரொம்பவே நன்றி அண்ணன். இப்போ நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு வீட்டு உதவி செய்ய போகிறோம் தானே. அப்போ எங்களால் அடிக்கடி வந்து பார்க்கல தானே, சொல்லப்போனால் அதுதான். இப்போ நாங்கள் அடிக்கடி வரையல. அதனால படிப்படியாக கட்டமாக செய்கிறதும் எங்களுக்கும் ஒரு வேலை இலக்குவாக இருக்கும். அதனால் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு நாங்கள் போவோம். அதுக்கப்புறம் நாளிலிருந்து வேலை ஆரம்பமாகும். நாங்கள் வந்து மேசனோடையும் பேசினோம் நாங்கள். அப்போ அவர் சொன்னார், இப்போ இந்த என்னென்ன விலைன்னு சொன்னார். இப்போ மண்ணுக்கு என்ன விலை, கல்லுக்கு என்ன விலை, அடுத்தது எல்லாத்துக்கும் விலை சொன்னார். இப்போ அவர நாள் சம்பளமும் எவ்வளோ தேவைன்னு அவர் சொன்னார். அப்புறம் சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடு எப்படி அரேஞ்ச் பண்ணுற எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு மீசி தானே. அப்போ நாங்கள் தொலைபேசி மூலமாகவே அண்ணனோட நாங்கள் தொடர்பு கொள்ளும், வேலை ஒழுங்கு நடக்குதாண்டு. அப்போ எங்களுக்கு அது ஈஸி. அப்போ நாங்கள் மட்டக்களப்புலன்னு சொன்னால் அப்போ நாங்கள் கொஞ்சம் அவசரத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் செய்து வரணும். அப்போ ரொம்பவே கஷ்டம் தானே. அப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் இந்த வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதனால் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் நம்பி உதவி செய்ய முன் வரலாம். ஏனண்டா நாங்கள் வந்து ஒழுங்காக தானே செய்கிறோம். இப்போ சொல்லப்போனால் இப்போ நிறைய பேர் என்ன நம்பி பணம் அனுப்புகிறீங்க. இன்னும் நிறைய வேலை திட்டங்கள் செய்கிறதுக்காக இருக்குது. வாகனரியில் கூட அந்த அக்கா சொன்ன மாதிரியே 2 லட்சம் போட்டுதாங்க. 2 லட்சம் போட்டு வந்தாக்கா அப்போ அந்த வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு முதலும் சில பேர் போட்டிருந்தாங்க. அந்த ஐயாக்கு என்ன ஒரு வாழ்வாதாரம்டா அந்த விவசாயம் தோட்டத்தை வந்து நாங்கள் வேலி அழைத்து கொடுக்க போகிறோம். அப்படி நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. அப்போ நம்பி பணம் அனுப்புகிறீங்க. அப்போ ஒரு நம்பி பணம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அந்த வேலை திட்டங்கள் நாங்கள் சரியாக செய்து முடிக்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு கடமை தானே அது. அதனால நாங்கள் சரியாக செய்து முடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நாங்கள் வீடியோ மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவோம். கொஞ்சம் டிலே ஆகினாலும் என்னென்னு சொன்னால் ஒன்றும் இல்லை தானே எங்களுக்கு வேலை. நிறைய வேலைகள் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆனால் அனுப்புகிற பணம் உரிய முறையில் அவங்களுக்கு போய் சேரும். மற்றபடி ஒரு யோசனையும் காசு அனுப்பினாக்கள் கூட ஒரு யோசனையும் படத்தேவல்ல. ஓகேங்க, ரொம்பவே நன்றி சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ 12K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டு நான் டார்கெட் பண்ணிருக்கிறேன். நான் 25K இந்த இயர் முடிகிறதுக்கு கிடையாது. அது கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்கண்ணா. இப்போ ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு வீடியோ போட்டாலே 1000க்கு மேலே பார்க்குறீங்க. சுவராக 1000 வியூவர்ஸ் வருது. அப்போ இந்த 1000 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கண்டா, என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணிங்கண்டா கட்டாயம் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும் இந்த இயர் முடிகிறதுக்கு கிடையாது. அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு பலம் ஒன்று கிடைக்கும். நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க தானே. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒரு தனிநபரால் இப்போ தெரியும் தானே. இப்போ ஒரு நல்லது செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வரும் தானே. அப்போ அப்படியான எதிர்ப்புகள் வரும்போது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூட எனக்கு ஒரு தைரியம் கொண்டு வரும். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு மனதைரியம் கொண்டு வரும். ஓகேங்க, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க.
ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு வீட்டுக்கான உதவி எங்கட இப்ப நான் என் சொந்த மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம், வேறொரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கான உதவியை நாங்க செய்யறது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. சப்போர்ட் பண்ற எல்லா புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கும் ரொம்பவே நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.